கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வார்த்தை மீகா எழுதுகிறதான புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஆமேன், அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை, தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். என்னை கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பலவிதமான தடைகள் நம்முடைய வியாபாரத்தில், தடைகள் நம்முடைய குடும்பத்தில், பலவிதமான தடைகள், பலவிதமான போராட்டங்கள் மத்தியில் ஒரு சில நேரத்தில் நாம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா சிக்குண்டு நாம் தவித்து கொண்டிருக்கலாம். தடைகள் உடைக்கப்படாதபடி சத்துருவானவன் பலவிதமான தடைகளை நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வியாபாரத்தில், நம்முடைய தொழிலில் நமக்கு வர வேண்டியதன் ஆசீர்வாதங்களை தடை பண்ணி அதை வரவிடாதபடி சத்துருவானவன் ஒருவேளை ஸ்தோத்திரம் தடைகள் மேல தடைகளை கொண்டு வந்து அதை நாம் பெற்றுக்கொள்ளாதபடி ஒருவேளை ஸ்தோத்திரம் சத்துருவானவன் வைத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, தடைகளை உடைத்து போடுகிற தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாய் கடந்து செல்லுகிறார். அந்த வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்தோத்திர கடைசி பகுதியில் ஸ்தோத்திரம் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். கர்த்தர் முன்னணியிலே நடந்து போவார். நமக்கு முன்பாக ஸ்தோத்திரம் தேவனாகிய கர்த்தர் நடந்து போவார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து போகும் பொழுது என்னெல்லாம் தடைகள் காணப்படுகிறதோ, என்னெல்லாம் பிரச்சனைகள் காணப்படுகிறதோ, என்னெல்லாம் போராட்டங்கள் காணப்படுகிறதோ எல்லாவற்றையும் உடைத்து போட்டு அந்த தடைகளை மாற்றி போட்டு நமக்கு ஜெயத்தை கொடுத்து, நமக்கு விசாலத்தை கொடுத்து, அந்த ஸ்தோத்திரம் அந்த எல்லா விதமான தடைகளை மாற்றி நமக்கு பெரிய ஆசீர்வாதமான வாசல்களை தேவனாகிய கர்த்தர் நமக்கு திறந்து கொடுக்க போகிறார். ஆசீர்வாத தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். நமக்கான நன்மை வழிகளை ஆண்டவராகிய தேவன் நமக்கு திறந்து கொடுக்கிறார். யோபு 42:2 தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது என்று சொன்ன ஆண்டவர் நமக்கு தடைபடாதபடி எல்லா தடைகளையும் உடைத்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தடையாகவே காணப்பட்டது. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ இறங்கி ஸ்தோத்திரம் அந்த தடைகளை உடைத்து அந்த ஜனங்களை வழிநடத்தினது போல இன்றைக்கு என்னென்ன தடைகள் ஸ்தோத்திரம் நம்முடைய குடும்பத்தில் காணப்படுகிறதோ, என்னென்ன போராட்டங்கள் காணப்படுகிறதோ, என்னென்ன பிரச்சனைகள் காணப்படுகிறதோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நமக்கு முன்பாக ஸ்தோத்திரம் ஆண்டவர் தடைகளை உடைத்து போகும் பொழுது பின்னாடி நாம் விசாலமான இடத்துல நாம் போகிறோம். ஏன்னா தேவன் நமக்கு முன்பாய் கடந்து போகிறார். நாம் ஒரு விசாலமான இடத்துல நாம் போகிறோம், விசாலமான பாதையில போகிறோம். என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தடைகளை உடைக்கிற தேவன் நமக்கு முன்பாய் கடந்து போகிறார். அதனால் இனி சத்துருவானவர் தடைகளை கொண்டு வர முடியாது. வியாபாரத்தில் தடைகளை கொண்டு வர முடியாது. குடும்பத்தில் தடைகளை கொண்டு வர முடியாது. வேலை செய்கிற இடத்துல சோத்திரம் தடைகளை கொண்டு வர முடியாது. எல்லா தடைகளையும் உடைத்து தேவன் நமக்கு முன்பாக போகிறார். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் நாம் சார்ந்திருக்கும் பொழுது சகல விதமான ஆசீர்வாதங்களாலே நன்மைகளாலே தேவன் நம்மை மாற்றி நம்மை கர்த்தர் நிரப்புவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you.